மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ். எஸ், பென் ஸ்டோக்ஸ் வந்து வேர்ல்டு கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சாரு. எஸ், கிட்டத்தட்ட நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் நிறைய கிரிக்கெட் தெரிஞ்ச கிரிக்கெட் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையை கொடுத்துருச்சது அப்படின்னே சொல்லலாம். எஸ், பென் ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவர் நினைச்ச மாதிரி அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை கரெக்டாக அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இன்ஜுரிஸ் வந்துச்சு, நிறைய சர்ஜரிஸ் வந்து பண்ணாரு. ஈவன் தோ ஐபிஎல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்டே ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து கிரிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் பெருசாக வந்து அவர் வந்து ஜொலிக்கலை. ஒரு மாதிரி நல்லா ஆரம்பிச்சாரு, மிடில் கொஞ்சம் லோவானாரு, அதுக்கப்புறம் நல்ல வெற்றிகள் கண்டாரு. எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்து பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போர்டுக்கும் பென் ஸ்டோக்ஸுக்குமே நிறைய ஆகலை. நிறைய இஷ்யூஸ் வந்து வெளியில சந்திச்சாரு. நான் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு கேங்ஸ்டர். சீரியஸாவே நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஓகே, ஓவராலா வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பென் ஸ்டோக்ஸோட கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தி நம்ம நிறையவே பேசலாம். ஆப்வியஸா வந்து நான் நிறைய வாட்டி அவரை பத்தி பெருசாவே பேசி இருந்திருக்கேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இப்போ நம்ம ஜம்ப் டு த டாபிக் ஆஃப் ஐபிஎல் 2027. ஐபிஎல் 2024 வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து புல் அவுட் ஆனார். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சது. அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் பேனடு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சாங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக வந்து தன்னை கொஞ்சம் அர்ப்பணிக்கிறதா வந்து இருந்தார். ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவர் நம்பினாங்க இங்கிலாந்து கிரிக்கெட். ஸோ அதனால் அவர் அதை நோக்கி போக ஆரம்பிச்சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல் விளையாடல, 26 ஐபிஎல் விளையாடல. பட் ஒன்ஸ் பென் ஸ்டோக்ஸ் வந்து இந்த ஆக்ஷன்குள்ளெல்லாம் வராரு அப்படின்னா எப்போவுமே ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து போவார். இவன் வந்து ஒரு டைமில் வந்து 12 கோடிக்கெலாம் அப்போ எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சிஎஸ்கே கிட்டத்தட்ட 14 கோடிக்கு மேலே வந்து அவரை பிட் பண்ணி எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ ஐபிஎல் 2027 அவர் வரலாம். ஐபிஎல் 2027 ஒரு மினி ஆக்ஷனாக நடக்க போகுது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் வந்து கண்டிப்பாக வருவார். அவர் வர்றப்போ நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எஃபர்ட்லெஸ்லி போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரான்சைசி கிரிக்கெட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே வந்து பென் ஸ்டோக்ஸோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர்னு வந்து எனக்கு வந்து இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் தான், எனக்கு இந்த பிரான்சைசி கிரிக்கெட் T20 கிரிக்கெட்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து T20 ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. திடீர்னு நான் பிரான்சைசி கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இடையில ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்லாம் அறிவிச்சாரு. திருப்பி கூட்டு வந்தாங்க இங்கிலாந்து அவரை. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றாரு, மண்டக்கோளாறு உள்ள லூசு பையங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான். பட் ஆனால் ஓவராலாக நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர். இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் வந்து பிரான்சைசி கிரிக்கெட்டை தான் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரான்சைசி கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டாலே அதில் நம்பர் 1ல வந்து இருக்கிறது ஐபிஎல் தான். கிட்டத்தட்ட 45 மேட்சஸ் இது வரைக்கும் ஐபிஎல்ல விளையாண்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 935 ரன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து ஒரு 24 தான். பட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது 134. ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்குலாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பண்ணல. ஆனா ஒவ்வொரு சீசன் வந்து ஏதாவது ஒரு 2 மேட்ச் வந்து சூப்பரா ஆடி கொடுத்துருவாரு எப்படியுமே. லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 16 கோடிக்கு அவர் வந்து எடுத்திருந்தாங்க. ஓகே, பட் ஆனா அவர் பெருசா விளையாடவே இல்லை. அவர் வந்து எப்படி சொல்றது, நம்ம நம்பி நிறைய எடுத்தோம். பட் ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடவே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இனிமே கொஞ்சம் கதையே வேற அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பிரான்சைசி கிரிக்கெட் தான் விளையாட போறாரு. பொதுவாகவே இந்த மாதிரி வந்து வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டு நான் வந்து பிரான்சைசி கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஆடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இந்த பென் ஸ்டோக்ஸ் மேலே அதில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் 2027 ஆக்ஷன் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷனாக இருக்க போகுது பென் ஸ்டோக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வர்றதுனால. அண்ட் இப்பவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்சிபி தான் பென் ஸ்டோக்ஸ் எடுப்பாங்க, இல்ல சிஎஸ்கே தான் எடுப்பாங்க, இவருக்கு பதில் இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்பவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ப்ரிடிக்டடா நிறைய பேசலாம். பட் வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பிசிசிஐ வந்து அந்த ரூல் வந்து இப்போ அலோ பண்ணுமா பென் ஸ்டோக்ஸ் உள்ள வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று படித்தேன். ஒரு வெப்சைட்ல ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ் 2 வருஷம் பேன் முடிஞ்சிச்சு, அவர் வருவாங்க. பட் ஆனால் பிசிசிஐ அதுக்கு வந்து ஒரு என்ஓசி மாதிரி கொடுக்கணும், அது வந்து கொஞ்சம் இங்கிலாந்து போர்டுலேருந்து ஒத்துழைக்கணுங்கிற மாதிரிலாம் எதமா போட்டிருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் வேற இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டுக்கு போயிட்டு அண்ட் இந்த டீமாங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2-3 விஷயம். ஒன்று, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி யோசிக்கணும், அடுத்து யாரை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் வந்து அவர் ஐபிஎலுக்கு கண்டிப்பாக வருவார், அது ரூல் அலோவ் பண்ணுது. ஸோ வர்றப்போ எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சரில் பேசலாம். அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, பென் ஸ்டோக்ஸோட ரிட்டையர்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அண்ட் ஏன் வைபவ் சூரியவன்சியை விளையாட வைக்கல, இந்தியா வந்து உண்மையிலுமே மொக்க டீம் ஆகிட்டாங்களா, சேர் ஒரு மொக்க கேப்டனா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய பேச சொல்கிறீங்க. நான் வந்து அதெல்லாம் பற்றி பேசுகிறேன்.
பட் வந்து ஒரு அயர்லாந்து மாதிரி ஒரு 11th இதில் இருக்கிற டீம்கிட்ட தோத்ததுனால இந்தியா மொக்க டீமோ இல்லை சேசையர் மொக்க கேப்டனாலாம் இல்லை. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு புது டீம், ஒரு புது செட்டப்பு, அப்படி தான் இருக்கும். அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி நிறைய ரூமர்ஸ் ஐபிஎல் பற்றியும் இருக்குது. அது எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ கால் உங்களுக்காக கண்டிப்பாக வரும். நான் வந்து ஜூலை 1லேருந்து வீடியோ போடலாம் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஜூலை 1 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும், தொடர்ந்து பாருங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஆனந்தன் பா ஃப்ரம் விஜி மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.